நீங்க அமெரிக்காவுக்கு படிக்க வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஸ்டடி விசால வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே வேர்ல்டு வைடு இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இது காரணம் பாத்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா வெட்டிங் பண்ண போறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க அமெரிக்காவுக்கு படிக்க வர போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில வச்சு அவங்க ஃபுல்லாவே உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி போஸ்ட் போடுறீங்க, என்ன லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, எல்லாமே உங்களுடைய மொத்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எடுத்து அதை பார்த்து அதுக்கேற்றபடி தான் உங்களுடைய விசாவே அப்ரூவ் பண்ணப்படுமா. ஏன் அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நிறைய ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அதனால வந்து நிறைய மக்கள் வெளியே இருந்து உள்ள வந்து நிறைய ப்ரொபகண்டா பரப்புறாங்க. நிறைய பேர் வந்து ஆன்டி செமிட்டிசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஆல்ரெடி படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள நிறைய பேருடைய விசா ரிவோக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இப்ப வெளியே வந்திருக்கு. அதாவது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுடைய விசா வந்து உடனடியாக ரத்து செய்யப்படும். அதையும் தாண்டி ஸ்டெம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஃபீல்ட்ல படிக்கிற சைனாக்காரங்க எல்லாருமே வந்து அமெரிக்காவுடைய நாலேஜ கத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்பைஸா திரும்ப சைனாக்கு போய் அமெரிக்கால நடக்கிறது சொல்றாங்கன்றதுனால அந்த ஃபீல்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய விசாவும் ரிவோக் பண்ண போறதா சொல்லப்படுது. அமெரிக்கா முழுவதும் இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்கே வரும், அங்கேயே இப்ப ஃப்ரீடம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் பல லட்சம் செலவு பண்ணி அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய விசா ரத்து செய்யப்படும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் ஃபியூச்சரும் என்ன ஆகும் அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு.